சொல்லிட்டேன் பார்த்துக்கோங்க. வாங்க அப்பா இப்போவாது மீனுன்னு தெரியுதா? நண்டு. உங்கள் ஊரில் நண்டு இப்படி தான் இருக்குமோ? நண்டை பார்த்தாலே நான் 8 அடி ஓடிடுவேன் தாண்டி. அமீன் பிரதர், இதுக்கப்புறம் தான் போய் தான் சாப்பிட்ணும். ஓகே மேரிமா, வெல்கம் டு மை லைவ். மேரிமா, குட்டியை எங்கே விட்டுட்டு வந்தீங்க? அது அவங்க வீட்டுக்குள்ளே தூங்குது. அதோட வீட்டில் அட்டைப்பட்டியில் இருக்கு. மேரிமா, நிஷாமா, இப்போ தான் உங்களை நினச்சேன், வந்துட்டீங்க. இந்த கொடுமையை கேளுங்க. இந்த அமீன் பிரதர் என்னென்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இது நண்டான். அமீன் பிரதர், குட் மார்னிங். மேரிமா, குட் மார்னிங். நண்டுக்கும் மீனுக்கும் வித்தியாசமே தெரியாத அளவுக்கு ஒரு பையன் இருக்கான்னா அவங்க மனைவி எவ்வளோ நல்லவங்களாக இருப்பாங்க. சமையல் பக்கமே போனதில்லை போல். சமைச்சதை சாப்பிட மட்டும் போவாங்கன்னு நினைக்கிறேன் அமீன் பிரதர். இதில் நான் தான் சமைப்பேன்னு வேற பெருமை பேசுகிறது. சொல்கிறதெல்லாம் பொய். இங்கே பாருங்க, டைகர் வந்து உட்காந்துருக்கான். மீனை இவங்க எப்போ க்ளீன் பண்ணி நமக்கு எப்போ வேக வச்சு தருவாங்கன்னு. பொறுமைசாலி பிள்ளைப்பா, பொறுமையின் கடலை என் டைகர் கொத்தி. சேலை கொத்திமா. மேரிமா, என் சன் ஊருக்கு கிளம்புறான் இப்போ தான். சரி, அனுப்பிச்சுட்டு வாங்க. நானும் மீனை க்ளீன் பண்ண போகிறேன். மேரிமா, இல்லை நிஷாமா, மண்டையில் தேங்காயால் அடித்தாங்கல்ல, அதில் இப்படி ஆயிட்டாரு. நானும் நினச்சேன் அதுதான் ரீசன்னு. மண்டையில் தேங்காய் அடித்தனால தான் இந்த ஃபால்ட் ஆயிடுச்சு போலன்னு. நான் கண்ணு மட்டும் கலங்கிருச்சுன்னு நினச்சேன், என் மூளையும் கலங்கிருச்சுமா. மேரிமா, குட் மார்னிங். அமீன் பிரதர், குட் மார்னிங். அமீன் பிரதர், குட் மார்னிங். சிஸ்டர், குட் மார்னிங். என்னடி தாங்க குட்டி? ஏறிடி இந்த க்ளீன் பண்ண மேரிமா, அயில மீனா? ஆமாம், கரெக்டாக சொல்லிட்டீங்களே, அயில மீனுன்னு. இது வந்து பாறை மீன். இது அயில மீன். இது வந்து பாறை மீன். இது ஒரு 1/2 கிலோ. கரெக்டாக சொல்லிட்டாங்க மேரிமா. க்ளீன் பண்ண அந்த அம்மா வரலையா? மேரிமா, அந்த அம்மா வரலையான்னு கேட்குறீங்களா? அந்த அம்மாட்ட வாங்கினா க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து வெளியில் வாங்கினது, ஜென்ஸு கடையில். அது நம்ம தான் க்ளீன் பண்ணணும். இன்றைக்கி ரொம்ப ரஷ்ஷு போல், க்ளீன் பண்ண டைம் இல்லை போல், அதனால் அப்படியே கொடுத்துட்டாங்க.